விண்வெளியில் ஒரு ரோபோ. ஒரு தமிழ் தாலாட்டு கேட்டதும் அதன் பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சது. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் கதை, ஒரு சின்ன ரோபோ பற்றிய கதை. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். விண்வெளியின் ஒரு அமைதியான மூலையில் ஆண்ட்ரோமெடா விண்மீன் மண்டலத்திற்கு அருகில் ஒரு சிறிய ரோபோ வாழ்ந்து கொண்டிருந்தது. அதன் பெயர் ஜூமி. ஜூமிக்கு தினமும் ஒரே வேலை, விண்கற்களை ஸ்கேன் பண்ணணும், அதை ஃபியூவலாக மாற்றணும். ஆனால் ஒரு நாள் அது வேலை நடுவில் நின்றது. இது மட்டும்தான் வாழ்க்கையா? நான் வேற ஏதாவது பார்க்கணும். பூமியில் இருக்கும் குழந்தைகளை ஒரு நாள் பார்க்கணும். ஜூமி தனது சிஸ்டமை செக் பண்ணியது. பேட்டரி லெவல் 32%, பூமி டிஸ்டன்ஸ் மிகவும் அதிகம், கன்க்ளூஷன் இம்பாசிபிள். ஜூமி மெதுவா, அப்படியா? ஆனால் அது கைவிடலை. ஒரு நாள் விண்வெளியில் ஒரு அன்யூஷுவல் சிக்னல் டிடெக்ட் ஆனது. அன்னோன் ஆப்ஜெக்ட் டிடெக்டட், அன்னோன் ஆப்ஜெக்ட் டிடெக்டட். ஒரு நீல நிறக்கல் மெதுவாக மின்னியது. ஜூமி அதற்கு அருகே சென்றது. ஸ்கேன் ஆரம்பித்தது. திடீரென்று ஒரு மென்மையான தாலாட்டு. இது என்ன? இந்த சவுண்ட் நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. ஜூமி அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தது. அது மீண்டும் ஸ்கேன் செய்தது. டேட்டா கிடைக்குது. சோர்ஸ் எர்த், ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபைடு, வாயேஜர் ஃப்ராக்மெண்ட், ஹியூமன் வாய்ஸஸ் டிடெக்டட். ஜூமி மெதுவா, அவர்கள் யாருக்காக பேசுறாங்க? சில நிமிடங்களில் ஒரு அதிசயம். அதன் ஸ்கிரீன் பிளிங்காக ஆரம்பிச்சது. ஜூமி அதிர்ச்சியுடன், என் பேட்டரி சார்ஜ் ஆகுது. அது உடனே ஸ்கேன் செய்தது. ஓ, இந்த பாடல் ஒரு ஸ்பெஷல் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கு. இந்த சவுண்ட் என் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணது. ஜூமி மெதுவாக சிரிச்சது. சத்தத்தில் கூட சக்தி இருக்குதா? இது சாதாரண சவுண்ட் இல்லை, இதில் ஏதோ ஸ்பெஷல் இருக்கு. ஜூமி உற்சாகமாக, இப்போ நான் பூமிக்கு போக முடியும், நான் அந்த குழந்தைகளை பார்க்கணும். அது தனது என்ஜினை ஸ்டார்ட் பண்ணியது. மிஷன் எர்த். ஜூமி விண்வெளியில் வேகமாக பறந்தது. ஒரு பெரிய ஸ்டோம் வந்தது. வார்னிங் கொலிஷன் ரிஸ்க், வார்னிங் கொல்யூஷன் ரிஸ்க். பூமி டாட்ஜ் பண்ண ஆரம்பித்தது. நான் போகணும், நான் ஸ்டாப் ஆக மாட்டேன். அந்த தாலாட்டு பேக்ரவுண்டில் ஒலித்தது. ஸ்டே ஃபோக்கஸ்ட். அது சேஃபா எஸ்கேப் ஆனது. திடீரென ஒரு டார்க் ஸ்பேஸ் ஜோன். எந்த சிக்னலும் இல்லை. எனர்ஜி டிராப். ஜூமி பயந்தது. நான் பூமியை ரீச் பண்ண முடியுமா? அது மீண்டும் அந்த தாலாட்டை ப்ளே பண்ணியது. பேட்டரி மீண்டும் ஸ்டெடியானது. இந்த சவுண்டு தான் எனக்கு துணை என்று நினைத்தது ஜூமி. ஒரு இரவு ஒரு வால் நட்சத்திரம் போல ஜூமி பூமியை அடைந்தது. இதுதான் பூமியா? அது மெதுவாக ஒரு கிராமத்தில் இறங்கியது. ஒரு சிறிய வீடு. ஒரு பாட்டி தன் பேரனுக்கு தாலாட்டு பாடிக்கொண்டிருந்தார். அதே பாடல். ஜூமி மெதுவாக, அதே ஃப்ரீக்வன்சி, அதே எனர்ஜி. அது ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்தது. சிறுவன் தூங்கிக் கொண்டிருந்தான். ஜூமி மெதுவாக சொன்னது, நான் உனக்கு ஒரு ஸ்டோரி காட்டட்டுமா? அது தனது ஒளியை வெளியிட்டது. அந்த ஒளி சிறுவனின் கனவுக்குள் சென்றது. அவன் கனவில் விண்வெளி, நட்சத்திரங்கள், ஜூமியின் பயணம் ஆகியவற்றை கண்டான். சிறுவன் சிரித்தான். சிறுவனின் கனவுக்குள் சென்றது. அடுத்த நாள் காலை சிறுவன் மகிழ்ச்சியுடன், பாட்டி, நான் விண்வெளிக்கு போயிட்டு வந்தேன். பாட்டி சிரித்தார். அது கனவுதான் பாப்பா. சிறுவன் சிரிச்சு, ஆனா அது ரொம்ப ரியல் மாதிரி இருந்துச்சு. ஜன்னல் ஓரத்தில் ஒரு சிறிய நீல ஒளி மட்டும் இருந்தது. ஜூமி மெதுவாக, மிஷன் கம்ப்ளீட்டட். அன்பு இருக்கும் இடம், அங்கதான் சக்தியும் இருக்கும். ஜூமி மீண்டும் விண்வெளிக்கு பறந்தது.
இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் குட்டீஸ்? அன்புதான் உலகிலேயே மிக பெரிய ஆற்றல். ஓகே குட்டீஸ், குட் நைட். நாளைக்கு நம்ம வேற ஒரு கதையுடன் சந்திப்போம். பாய்.